ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்க. தேர்தல் பிரச்சாரம்லாம் முடிஞ்சு இன்றைக்கு எந்த பிரச்சாரம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு விதிமுறை இருக்கிறதுனால நம்ம தேர்தலை குறித்து எதுவுமே பேசுறது இல்லை. இன்றைக்கு ஒரு உலக விஷயம், இன்றைக்கு உலகத்தையே உலுக்கி போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். தேர்தல் நடந்தால் நடக்காவிட்டாலும் பேச வேண்டியதுதான். என்று பேசலாங்கிற முடிவு பண்ணும்போது இன்னைக்கு பேசிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டோம். இன்றைக்கு உலகம் முழுசையுமே உலுக்கி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஈரான் அமெரிக்கா அந்த போர் தான். அப்ப நம்ம என்றைக்குமே சொல்லுவோம், ஒரு விஷயத்தை தொடங்கும் போது அதோட நதி மூலம் ரிஷி மூலம் என்ன, அது எங்க தொடங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இஸ்ரேலுங்கிற நாடு உருவானது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் எப்படி உருவாச்சுங்கிற ஒரு வரலாறு உங்களுக்கு சுருக்கமா நான் சொல்லியிருக்கேன், அது தெரியும். அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரர் பிக்சர் கிடைக்கும். அப்ப இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது யூதர்களுக்காக ஒரு நாடாக உருவாக்கப்பட்ட நாடு இஸ்ரேல். அதை உருவாக்கி கொடுத்த நாடுகள் பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து, ஐரோப்பா முழுசும் சேர்ந்து இஸ்லாம், பெரும்பாலும் இஸ்லாமியர் வதிக்கிற அந்த பகுதியில இஸ்ரேல் முன்னாடி அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பகுதி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை மெதுவா பிடிச்சி ஆக்கிரமிச்சு இன்னும் பெருசாக்கி இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் நிலைமைக்கு இஸ்ரேல் வந்துருச்சு. அதை எதிர்த்து சுத்தி இருக்க அரபு நாடுகள் போரிட்டு பல முறை தோந்து போயிருக்காங்கிற ஒரு வரலாறு உண்டு. அப்ப இஸ்ரேல் தன்னை மிலிட்டரிலி, அதாவது ராணுவ பலத்தையும் அந்த இடத்துல நிரூபிச்சிருக்கிறதுனால இப்போ ஒரு ரொம்ப நாளா ஒரு மயான அமைதின்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட மயான அமைதி தான் நிலவிக்கிட்டு இருந்துச்சு. பாவம் யாருன்னா பாலஸ்தீன மக்கள் தான். உரிமை அவங்களுக்கு பறிக்கப்பட்டாலும் அவங்களுக்காக எடுத்து பேசுவதற்கு யாரும் இல்லாமல் இஸ்ரேல் தொடர்ந்து தன்னுடைய அராஜகங்களை இங்க பண்ணி கொண்டுதான் இருந்தது. அப்ப இந்த சூழ்நிலையில இஸ்ரேல் ஏன் அங்கு உருவாக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது யூதர்களுக்கு ஒரு நாடு கொடுக்குறோம்னு சொல்லி அவங்க வாக்குறுதி கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னாலும் ஏன் என்பது அரசு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா 1930களில் அந்த மிடில் ஈஸ்ட் சொல்லுற மத்திய கிழக்கு பகுதியில எண்ணெய் ரொம்ப கிடைக்க ஆரம்பிச்சோன்னே இந்த இடத்த நாம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது சுத்தி இருக்க எல்லா நாடுகளையும் தன்னோட நண்பர்களா அமெரிக்காவும் பிரிட்டனும் வச்சிருந்துச்சு. அப்ப இவர்களை நண்பர்களாகவே வச்சிருந்தாலும் என்னன்னாலும் வேற நாடு, அந்த இடத்த நம்ம எப்படியாச்சும் மத்தியிலிருந்து மேற்பார்வை பார்க்கணும், நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு இடம் வேணும் அப்படி என்பது அவங்களோட சுயநலத்துக்காகவும் ஒரு முக்கியமான காரணமா ஏற்படுத்தப்பட்ட நாடு தான் இஸ்ரேல். இஸ்ரேலை வச்சு இவங்க சுத்தி உள்ள எல்லா நாட்டையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. வச்சு எப்படின்னா இஸ்ரேலை காமிச்சு, இஸ்ரேலை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா அமெரிக்கா யூரோப் சொன்னாதான் கேட்கும், அப்ப நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்துருந்துக்குவோம் இஸ்ரேலை காமிச்சு இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்ற வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கோங்க, இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் நல்ல உறவு கிடையாதுனாலும் இஸ்ரேலும் அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்டு, சுத்தி இருக்க அரபு நாடுகளும் ஈரான் தவிர மற்ற எல்லா நாடுகளும் அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்டுங்கிறத நிலைமை. ஏன்னா அவனை பூனைக்கு மணி கட்டினா நமக்கு அமெரிக்கா தேவை, நம்மளை பாதுகாக்கணும் நமக்கு அமெரிக்கா தேவை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு அரபு நாடுகளும் இருக்கு. இஸ்ரேல் அப்படி அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக அமெரிக்காவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அப்ப இந்த ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. அதாவது பேரசைட்டிக்னா ஒருத்தர் மட்டுமே ஒருத்தர் உறிஞ்சி வாங்கிட்டு இருக்க ரிலேஷன். சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்னா நான் உனக்கு கொடுக்குறேன், நீ வாங்கிக்க வேண்டாம், நீ எனக்கு கொடுக்கும், நானும் உன்ட்ட வாங்கிக்கிறேன். அந்த சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் தான் அமெரிக்கன் இஸ்ரேல் ரிலேஷன்ஷிப். அப்போ அமெரிக்காங்கிற ஒரு மிகப்பெரிய வல்லரசு, அதுக்கு எதுக்கு 1 கோடி மக்கள் தொகை உள்ள ஒரு சின்ன நாடான இஸ்ரேலோட உதவி தேவைப்படுது அப்படின்னு இருக்க, என்னப்பா இஸ்ரேல நம்பியாப்பா அமெரிக்கா இருக்குன்னு கேட்கறீங்க. இங்கதான் ஜனநாயகத்தோட விளையாட்டு இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கணும். யூதர்கள் நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தோட பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, 2 முக்கியமான தொழில்கள் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பேங்கிங், அந்த பேங்கிங் நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உலகத்தோட காமர்ஸ், வர்த்தகம் சொல்லுவாங்க, வர்த்தகத்தை நீங்க தான் கண்ட்ரோல் பண்றீங்க. இன்றைக்கும் உலகத்தோட பெரிய வர்த்தகத்தை கண்ட்ரோல் பண்றது, ஏசியாவுக்கு வெளியே இருக்க எல்லா வர்த்தக பேங்க்களும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது யூதர்கள் தான். அமெரிக்காவோட பெரிய பேங்க்ஸ் எல்லாம் யூதர்கள் கையில் தான் இருக்கு. அமெரிக்காவோட பெரிய பணக்காரர்கள் நிறைய பேர் யூதர்கள் தான். நீங்க ராத்சைல்ட் அப்படின்னு கேள்விப்படுறீங்கன்னா அந்த ராத்சைல்ட், பேரன் ராத்சைல்ட் ஃபேமிலிலாம் அவங்க யூதர்கள் தான். அப்ப இவ்வளவு யூதர்கள் இருக்கும்போது யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, யூதர்களோட ஒரு விஷயம் புரியும். அமெரிக்காவிலும் யூதர்கள் இருக்காங்க, யூரோப்லயும் யூதர்கள், எந்த நாட்டிலும் யூதர்கள் இருப்பாங்க. ஆனா எல்லா யூதனுடைய தாய்நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா அவன் எங்க இருந்தாலும் அவன் இஸ்ரேல் தான் சொல்லுவான். எத்தனை ஆண்டுகளா அவங்க அந்த நாட்டுல இருந்தாலும் அவர்களுக்கு அந்த நாடு கிடையாது, அவர்களுடைய அன்பும் பாசமும் இஸ்ரேல் மேலதான் இருக்கும். இப்ப அமெரிக்காவில் நீங்க எலெக்ஷன் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு ஒரு கட்சிக்கு ஜனநாயகம் இல்லையா, பெரும் பணம் தேவைப்படும். அந்த பணத்தை ஜூயிஷ் லாபின்னு சொல்லுவாங்க. அந்த யூதர்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சிருப்பாங்க. அந்த அமைப்பும் எக்கச்சக்கமா அவங்களுக்கு பணம் கொடுக்கும். அவங்கள பகைச்சுக்கிட்டு நீங்க அமெரிக்கால பிரசிடென்ட் ஆக முடியாது. உங்களுக்கு சூழ்நிலை புரியும் நினைக்கிறேன். அவர்களோட பணபலத்தை மீறி நீங்க அமெரிக்கால பிரசிடென்ட் ஆக முடியாது. நீங்க அமெரிக்கால பிரசிடென்ட் ஆகணும்னா அப்ப யூதர் லாபியை நீங்க பகைக்க முடியாது. ஐபேக் அப்படின்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் இஸ்ரேல் ஏதோ கோஆர்டினேஷன் கமிட்டி, ஐபேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐபேக் மீட்டிங், ஐபேக் உங்களை ஆதரிச்சா தான் நீங்க கிட்டத்தட்ட அமெரிக்கால பிரதம மந்திரி பிரசிடென்டே ஆக முடியும். அப்ப யாரு இஸ்ரேல் அமெரிக்கால பகைக்க மாட்டாங்க. அப்ப அமெரிக்கா பல மடங்கு இஸ்ரேலோட பெரிய நாடாக இருந்தாலும் அமெரிக்கால பிரசிடென்ட் ஆகும் அவங்களுக்கு இஸ்ரேல் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஐபேக்ங்கிறவங்க இஸ்ரேல் கவர்மெண்ட் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டு நடப்பாங்க. அப்ப அமெரிக்கால நீங்க பிரசிடென்ட் ஆகும் இஸ்ரேல் நினைச்சாதான் நடக்கும்.
அப்ப எந்த அமெரிக்கன் பிரசிடண்டாலையும் ஓப்பனாகவோ மறைமுகமாகவோ இஸ்ரேலை பகைக்க முடியாதுங்கிறது நிதர்சனமான உண்மை. நீங்க அமெரிக்கால பிரசிடென்ட் ஆகணும்னா இஸ்ரேல் தயவு தேவையாங்கிற ஆமா, அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அங்க உள்ள யூதர்கள்லாம் அமெரிக்க பிரசிடென்ட்டையும் அமெரிக்காவையும் என்றைக்குமே யூரோப் எவ்வளவு தப்பு பண்ணாலும் இஸ்ரேலை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொசிஷன்லயே வச்சிருப்பாங்க. அப்போ இதுக்கு இடையில ஒரு மிக முக்கியமான சம்பவம் உங்களுக்கு நடந்துச்சு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதையும் பத்தி உங்க வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அமெரிக்காவில் கிட்டத்தட்ட எல்லா பெருந்தலைகளோட வீடியோக்களும் அதில் மாட்டியிருக்கின்றாங்க. எல்லாரும் மாட்டியிருக்கு, எல்லாரும் சம்மந்தப்பட்டவங்க சொல்றாங்க. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருந்து இன்றைய அதிபர் ட்ரம்ப் வரை அதில் மாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மாற்றனால என்ன ஆச்சுன்னா, மொசாதுன்னு ஒரு சீக்ரெட் ஏஜென்சி உண்டு. இந்தியாவுக்கு ராம் மாதிரி இஸ்ரேலுக்கு மொசாத். உலகத்திலே பிரீமியர் இந்த ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. சீக்ரெட் ஏஜென்சி, ஸ்பை ஏஜென்சிம்பாங்க, அதாவது தூதர் ஏஜென்சி அப்படிம்பாங்க. அந்த ஏஜென்சி உலகத்திலே நம்பர் 1 சிஐஏ ஆலாம் கிடையாது, உலகத்திலே நம்பர் 1 மொசாத் தான். அது பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த மொசாதோட ஏஜென்ட் தான் எப்படி அமெரிக்காவில் இருக்க ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ற யூதர். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எடுத்த எல்லா போட்டோவையும் இவங்க சொல்லிதான் எடுத்தாரு, இவங்ககிட்ட அனுப்பிட்டாரு. இப்ப ட்ரம்ப்போட எல்லா விஷயங்களும் இஸ்ரேல் கையில இருக்கு. அதனால இஸ்ரேல் ட்ரம்ப்பை மிரட்டுது. அதனால இஸ்ரேல் சொல்றதுக்கெல்லாம் ட்ரம்ப் டான்ஸ் ஆடித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை சொல்றாங்க. அப்படி இல்லைனாலுமே எல்லா அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேல் சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். அதனால இப்ப பாருங்க, நடக்கக்கூடிய யுத்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா எனக்கு அச்சுறுத்தல் சொல்லுவாங்க. எதுக்கு இஸ்ரேலுக்காக அமெரிக்கா சண்டை போடும்? அப்ப இஸ்ரேலுக்காக அமெரிக்கா சண்டை போடணும்னா அப்ப இஸ்ரேல் அவ்வளவு பெரிய நாடா? இஸ்ரேல் ஒரு பெரிய அலைய கிடையாது. அமெரிக்கா என்ன சூழ்நிலையில இருக்குன்னா, இஸ்ரேல் சொல்றதை கேட்டாகணும். அதாவது பெரிய ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய அடியால கூட்டு போய் அவன் நடுறா அப்படின்னு போய் அடிச்சுட்டு வருவான். அந்த மாதிரி இன்றைக்கு இஸ்ரேலோட அடியாளுங்கிற சூழ்நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டுச்சு. ஏன்னா அங்க பிரசிடென்ட் 4 வருஷம் 8 வருஷம் தான் இருப்பான். அவங்க எப்ப நான் பிரசிடென்ட் ஆனாலே உதவி தேவைன்னா அவனை பாய்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களும் போயிருவாங்க. அரபு நாடுகள் யூனிட்டி ஒற்றுமை இல்லாததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ஈரான் பெரும்பாலான ஷியா முஸ்லிம் பிரிவை சார்ந்தவர்கள். மற்ற சுத்தி இருக்க எல்லா அரபு நாடுகளும் பெரும்பான்மையான சன்னி முஸ்லிம் சார்ந்தவர்கள் தான். அது ஈராக்லயும் பெரும்பான்மையான ஷியா முஸ்லிம்கள். அப்ப என்ன, ஈரான் என்றைக்குமே மற்ற நாடுகள் அரபு நாடுகளோட அவங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. சவுதி முதற்கொண்டு எல்லா நாடும் ஈரானை எதிரியாத்தான் பார்ப்பாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில ஈரான்ல ஒரு காலத்துல அமெரிக்காவுக்கு வேண்டப்பட்ட ஒரு அரசர் ஆண்டு கொண்டிருந்தார். அப்ப அங்க இஸ்லாமிக் ரெவல்யூஷன் இஸ்லாமிய புரட்சி அந்த கவர்மெண்ட்டை தூக்கி எரிஞ்சிச்சு. இஸ்லாமிக் கவர்மெண்ட் அன்னைக்கு அலி கோமேனின்னு ஒருத்தர் வந்தார். அலி கோமேனி 89 இருக்கல, அப்ப அலி கமேனி வந்தாரு. அந்த அலி கமேனி தான் இந்த யுத்தம் தொடக்கத்துல பாம்பு போட்டு கொல்லப்பட்டார். இப்ப அவரோட பையன் முஸ்தபா கமேனி தான் அங்க இருக்கிறார். இதுதான் ஈரானோட லீடர்ஷிப். தொடங்குறது இன்ன வரைக்கும் 3 லீடர் எலக்ட் பண்ண இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கிடையாது. தேர்ந்தெடுக்க பிரசிடென்ட் அதெல்லாம் உண்டு. ஆனா இவங்க அதுக்கும் மேல சுப்ரீம் லீடர்மாங்க. இவங்க சொல்றதுதான் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமே கேட்கணும். அப்ப எப்படின்னா ஒரு ரிலிஜியஸ் ஆர்டர் ஹெட் மாதிரி, அவங்களுக்கு ரிலிஜியஸ் ஸ்பிரிச்சுவல் ஹெட் மாதிரி அவங்க சொல்றது எல்லாரும் கேட்கணும். இப்ப இந்த சூழ்நிலையில ஈரான் என்ன பண்ணுறா, சுத்தி இருக்க லெபனான்ல அவங்க ஹிஸ்புல்லா அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆளை வச்சுக்கிறாங்க. ஏமான் அப்படின்ற ஒரு நாட்டுல அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஹூத்தின் ஒரு ட்ரைப்ஸ் வச்சுக்கிறாங்க. இப்படி எல்லா இடத்துல சுத்தி இருக்க நாடுகள் தனக்கு ஆளுகளை கிரியேட் பண்ணி ஈரானியர்கள் பேசிக்கலி ஒரு விஷயம் என்னன்னா, சுத்தி இருக்க அரபு நாடுகள் ஈரானியர்கள் அரபியர்கள் கம்மி, ஈரானியர்கள் ஆரியன்கள். ஈரான் என்ற பேரு லேண்ட் ஆஃப் ஆரியன்ஸ், அதனாலதான் ஈரான்ன்றதுக்கு பேர். அதுக்கு முன்னாடி பழைய பேர் பெர்ஷியா தான், லேண்ட் ஆஃப் ஆரியன்ஸ். அப்ப சுத்தி இருக்க ஆட்களோட இனத்திலும் வேறுபடுகிறார்கள். அப்ப இவங்களும் சவுதி, யுஏஇ, பஹ்ரைன் அவங்க ஒற்றுமை கிடையாது. அவங்க வேற இனம், இவங்க வேற இனம். அவங்க வேற மதத்தை வேற பிரிவை சார்ந்தவர்கள், இவர்கள் வேற பிரிவை சார்ந்தவர்கள். அந்த எதிர்ப்பு கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும். அப்ப இந்த சூழ்நிலையில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது இதை இங்கோடு நிப்பாட்டு நம்ம நேரம் அமெரிக்காவுக்கு போவோம். அமெரிக்கா ட்ரம்ப் வரும்போது ட்ரம்ப் ஒரு முடிவு பண்றாரு. என்னன்னா, என்றைக்குமே எங்க இருக்கோ அமெரிக்கா பிரச்சனை பண்ணும். இப்ப ட்ரம்ப் என்ன முடிவு பண்றாரு, உலகத்தோட எல்லா எண்ணெயையும் நம்ம கையில் எடுக்கணும். உலகத்தோட ப்ரொடியூஸ் பண்ற எங்கெங்கெல்லாம் மேஜர் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ எல்லா எண்ணெயும் நம்ம கையில் எடுக்கணும். ரஷ்யாவை நீங்க பிடிக்க முடியாது. மேஜர் ப்ரொடியூசர்ல ரஷ்யா. அப்ப ரஷ்யாவை நீங்க பிடிக்க முடியாது. ரஷ்யா இன்னைக்கு எண்ணெயை வர்த்தகம் பண்ணி தான் காசை வாங்கி அதை வச்சுதான் உக்ரைன் போர் நடத்திட்டு இருக்கு. எண்ணெயை நம்ம டைரக்டா கண்ட்ரோல் பண்ண முடியாது, சாங்ஷன் போடுறாங்க. ஆனால் சில நாடுகள் வாங்கத்தான் செய்யுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது, உலகத்திலே லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ், நிறைய ஆயில் எங்க இருக்குன்னா அரேபியா கிடையாது, வெனிசுவேலாங்கிற ஒரு நாட்டில் இருக்கு. தென் அமெரிக்காவில் வெனிசுவேலால இருக்கு. அப்போ வெனிசுவேலாவை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும்னு பார்க்கும்போது என்ன பண்றாங்க, நேராக அமெரிக்க படை அனுப்பி அங்க இருந்த பிரசிடென்ட்டை அப்படி பதவியில இருந்த பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ணி கொண்டு அமெரிக்காவில் ஜெயிலில் போட்டு இன்னைக்கு வெனிசுவேலாவோட எல்லா எண்ணெய் வளமும் அவங்க கையில போயிடுச்சு. அப்ப அடுத்து எங்க அப்படின்னு பெரிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவும் பெரிய இடம். அமெரிக்கா தங்களுடைய தானே இருக்காங்க. அமெரிக்கா தன்னை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில வந்தீங்கன்னா மத்திய கிழக்கு உலகத்தோட எண்ணெய் 80% 75% மேல எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்யற இடம் மத்திய கிழக்கு. இந்த மத்திய கிழக்கு முழுசையும் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். மத்திய கிழக்கு முழுசையும் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு.
என்னன்னா மத்திய கிழக்கோட மேஜர் ஆயில்னு சொல்லுவாங்க இல்லையா, எண்ணெய் வர்த்தகம் முக்கால்வாசி நடக்கிறது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தோட 20% எண்ணெய் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வழியா தான் போகுது. ஸ்ட்ரெயிட்னா ஒரு ஜலசந்தி. இது நிறைய இடங்கள் இவ்வளவு பெருசா இருக்கும், சில இடங்கள் 30 கிலோமீட்டர் அகலம் தான் இருக்கும். இதுல என்ன ஒரு பகுதியில ஒரு கரையில முழுக்க ஈரான் தான் இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் கடந்து தான் இல்ல உலகத்தோட 20% எண்ணெய், 25% எண்ணெய் வரைக்கும், உலகத்தோட 25% எண்ணெய் வரைக்கும் போகுது. அப்ப இதான் ஈராக் வந்து 30 கிலோமீட்டர் தானே இருக்கு. இதை தடை பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்கன்னா உலகத்தோட எண்ணெய் ட்ரேடு கட் ஆயிரும். இது அமெரிக்காவுக்கும் தெரியும். அப்போ ஈரான் இதுவரைக்கும் வந்து உலக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் பிளாக் பண்ணல. அப்படி பண்ணிட்டா அப்படி ஆகும் தெரியும். அப்ப பண்ணிட்டா ஆகும் தெரிஞ்சா அப்ப ஈரானை பண்ண வைக்கணும். பண்ண வச்சா தான் நீங்க ஈரானை பிடிச்சி அந்த சுத்தோட்டாத்துல எல்லாருக்கும் பாருங்க ஈரான் எதிரி உங்களுக்கு எல்லாம் நான் பாதுகாக்க நாம் தேவை, அமெரிக்கா தன்னை வந்து எல்லாத்துக்கும் மேலேயும் இம்போஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு இந்த பாடத்தை தான் நீங்க நம்ம மத்திய பிஜேபி நிறைய விஷயங்கள் நிறைய மாதிரி பண்ணும். உங்களுக்கு அப்புறமா விலைக்கு சொல்றேன். இந்த அரசியல் தான் அமெரிக்கா பண்ணுச்சு. அப்ப என்ன நினைச்சாங்க, ஆரம்பத்துல வெனிசுவேலாவை பிடிச்சி எண்ணெய் எடுத்துட்டோம், இதே மாதிரி ஈஸியா ஈரானை போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஏன்னா ஈரான்ல அதுக்கு முன்னாடி தான் மக்கள் புரட்சி எல்லாம் செய்து ஒரு 15,000 பேர் செத்து போனாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கும் ஒரு நாட்டு மேல வெளிநாட்டுக்காரன் ஒருத்தர் படையெடுக்கும் போது அந்த மக்கள் அதெல்லாம் மறந்து ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு ஈரான் நடந்துகிட்டு இருக்கும். அதுதான் ஈரான் இஸ்ரேல் என்ன நினைச்சாங்க, 2 பேர் சேர்ந்து பாம்பு போட்டோம்னா 5 நாள்ல முடிச்சிடலாம் நினைச்சாங்க. அதே மாதிரி முதல்ல ஒழுங்கா போகத்தான் அவங்க எதிர்பார்த்த மாதிரி போகத்தான் செஞ்சுது. அலி கமேனியை பாம்பு போட்டு கொண்ட கிட்டத்தட்ட இன்றைக்கு ஈரான் போர் நடத்தி கொண்டு இருக்கிற எவர்களுமே அந்த காலத்துல போர் தொடங்கும் போது பெரிய தலைவர் எல்லாருமே செத்து போயிட்டாங்க. ஆனாலும் ஈரான் துணிச்சலாக எதிர்த்து நின்று அமெரிக்கா கண்ணுல விரல் விட்டாட்டுது. எப்படி ஆட்டுது? அவங்க ஒரே சிம்பிள் தான், ஈரானிடம் பெரிய வான்வழி தாக்குதல் பண்றதுக்கு வழி கிடையாது, பெரிய ஃபிளைட்டர் பிளைட்ஸ் எல்லாம் கிடையாது, பெரிய நேவி கிடையாது, பெரிய கப்பற்படை கிடையாது, பெரிய ராணுவம் இருக்கு. ராணுவங்கிற எப்போ வரும்? உங்க நாட்டுக்குள்ள ஒருத்தர் கால் எடுத்து வச்சு அவன் நீங்க தடுக்கும் போது வரும். அப்ப ஈரானால தன்னுடைய எல்லை தாண்டி போர் பண்ண முடியாது. எப்படி போர் பண்றாங்க? லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், ஏவுகணைகளை வச்சும் ட்ரோன்ஸ் சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு பறக்கும் குட்டி அந்த ட்ரோன்ஸையும் வச்சு இஸ்ரேலையும் அமெரிக்கா கண்ணிலையும் விரல விட்டாட்டுறாங்க. சுத்தி இருக்க அமெரிக்கா பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ, ராணுவ தளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ, பஹ்ரைன், யூஏ, சவுதி அரேபியா எல்லாத்தையும் அவங்க அட்டாக் பண்றாங்க. லட்சக்கணக்கான பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பான நஷ்ட கூட அமெரிக்கா கொடுத்துட்டாங்க. அமெரிக்கா இப்படி திரும்பி ஈரான் தாக்கும், அவர்களிடம் இவ்வளவு ஏவுகணைகள் இருக்கிறது, இவ்வளவு ட்ரோன் இருக்கு, அமெரிக்கா தெரியாம கணக்கு போட்டு இறங்கிருச்சு. இன்னைக்கு அண்ணா உள்ள காலை வச்சுட்டாரு, திரும்பி எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணும்? மீசையில மண் ஓட்டாம நடுவுல ஒரு ஆளை வச்சு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும் பேசிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்ங்கிற பகுதியை யோசிச்சீங்கன்னா, இதுல வர்ற இந்த ஜலசந்தி வழி வர்ற எல்லா ஆயிலும் மேஜரா பாத்தீங்கன்னா இந்தியா, சைனா போன்ற நாடுகள் தான் பாதிக்கும். அப்போ நம்மளோட கிட்டத்தட்ட எல்லா ட்ரேடுமே எண்ணெயுமே 80-85% எண்ணெய் இந்த ஹோர்மூஸ் வழி வழியா தான் வருது. இப்ப ஈரான் என்ன பண்ணிருச்சு, சண்டை ஆரம்பிச்ச உடனே ஹோர்மூஸனா பிளாக்கேட் பண்றாங்க, தடை பண்றாங்க, இதோட எந்த கப்பலும் போகக்கூடாதுன்னு. இப்ப ஈரானுக்கும் இந்தியாவுக்கு ஒரு நல்ல உறவு தான் 1-2 கப்பல் அனுப்பிச்சு, சைனாக்கு ஒரு நல்ல உறவு 1-2 கப்பல் அனுப்பிச்சு. ஆனால் கிட்டத்தட்ட இன்றைக்கு உலகத்தோட ட்ரேடு அந்த ஹோர்மூஸ் வழியா வரவே இல்லை. அதனால உலகம் முழுசுமே எண்ணெய் தட்டுப்பாடு, எல்பிஜி தட்டுப்பாடு நிலவுது. அப்ப இதற்கு காரணம் யாரு? ஈரான் சும்மா தான் இருந்துச்சு. அங்க போய் சும்மா இருந்த ஒரு நாட்டுக்குள்ள போய் நீ பாம்பு போட்டு அவங்கள இதை போட்டு அதை போட்டு, அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்பட்ட காரணம், ஈரான் வந்து நியூக்ளியர் பாம்பு வச்சிருக்கு, அதை நிப்பாட்டணும் அப்படி. சரி, ஈரான் நியூக்ளியர் பாம்பு வச்சிருக்கு, நிப்பாட்டணும், நியாயம்னு வச்சுக்கோ. இஸ்ரேல் வச்சிருக்கு, அதை நீ என்ன சொல்ல போற? அப்ப ஈரான் பாம்பு வைத்து நியூக்ளியர் பாம்பு வச்சா இஸ்ரேலுக்கு ஆபத்துனா, இஸ்ரேல் நியூக்ளியர் பாம்பு வச்சிருக்கோம், ஈரானுக்கு ஆபத்து தானே. அதே பேசுவதற்கு இன்று யாருமே இல்லை. அப்ப இந்த ஹார்மூஸ் பிளாக்கேட் பண்ணோம்னா அமெரிக்காக்கு என்ன, சுத்தி இருக்க எல்லா நாடுகளும் எரிச்சல் ஆயிடுச்சு. சும்மா இருந்தோம் போய் சொரிஞ்சு விட்டு இன்னைக்கு நாங்களே கஷ்டப்படுறோம், எங்களுக்கு தானே என்ன வர மாட்டேங்குது. முதல் முறையாக ஐரோப்பிய யூனியன் அமெரிக்காவுக்கு துணை போகவில்லை. அமெரிக்கா நீங்க என்னோட சேர்ந்து சண்டை போடணும், எவனுமே சண்டை போட வரல. பிரிட்டன் மட்டும் தான் என்னோட பேஸ்ல இருந்து பாம்பு பண்ணிக்க நான் வர மாட்டேன் அப்படின்ட்டு. ஸ்பெயின் என் இடத்த யூஸ் பண்ணக்கூடாதுன்றுச்சு. அப்ப அமெரிக்காவுக்கு ஃபர்ஸ்ட் டைமா யூரோப்பியன் யூனியன் ஹஸ் ஷோன் தி மிடில் ஃபிகர் அப்படிம்பாங்க. அப்படி காமிச்சோன்னா அமெரிக்கா வயிற்றுச்சல் ஆயிடுச்சு. என்னடா நமக்கு எல்லா ஆதரவும் போத, ஏன்னா அவங்க அப்படி பண்றது காரணம் அவங்க மக்கள்லாம் என்ன விலை கூடுது, நம்ம பாதிக்கப்படுவோமேன்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் ஜலசந்தியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஹார்மூஸ் ஜலசந்தியை க்ளோஸ் பண்ணாலும் என்ன விலைலாம் ஏறுது, ஈரானுக்கு தெரியுது நம்ம வந்து நிக்கலாம், இதை கை வச்சோம்னா உலகமே ஸ்தம்பிக்கும், அப்ப சீக்கிரமா பேசுவார்த்தை முடிச்சிடலாம் நினைக்கிறாங்க. ஈரான் ஒரு பெரிய மைனஸ் என்ன, எல்லா நாட்டிலும் அந்த நாட்டோட எண்ணெய் வளங்கள் உள்ள இருக்கும். ஆனா ஈரானோட ப்ராசஸிங், ஈரானோட 80% எண்ணெய் எங்க இருக்குன்னா ஈரானை ஒட்டியுள்ள கார்க் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்ட்ல இருக்கு. ஈரானோட மெயின் பகுதியில இல்ல, கார்க் ஐலாண்ட்ல. இவங்க இந்த கார்க் ஐலாண்ட பாம்பு பண்ணி நாசமாக்கிட்டாங்க. ஈரான் என்ன சொல்லுது, நீங்க என்ன எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க, ஹார்மூஸ் வழியில இனிமேல் எப்போ வந்தாலும் சரி எனக்கு போற ஒவ்வொரு கப்பலும் எனக்கு வந்து காசு கொடுத்தா தான் நான் விடுவேன் அப்படிங்குது. இது வந்து முதல் கட்ட பேச்சுவார்த்தையா இடைத்தரகர் மாதிரி இருந்து பேச்ச ஆரம்பிச்சு
உலகத்துல இவ்வளவுதான் கஷ்டப்பட்டால் தனக்குன்னு ஒரு இடம் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிற பாகிஸ்தான்ல போய் ஆரம்பிச்சாங்க. பாகிஸ்தான் பத்துச்சு. கிட்டத்தட்ட இந்த பேச்சுவார்த்தை நெருங்கி, இது வந்து அராக்சிங்கிற ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் சொன்னது, எல்லாம் கிட்டத்தட்ட நெருங்கி வரும்போது நெத்தன்யாகு வந்து அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் வான்ஸுக்கு போன் பண்ணி இதை கெடுத்துட்டார் அப்படின்றாரு. அப்ப நெத்தன்யாவுக்கு இந்த நெத்தன்யாவுங்கிறது யாரா இஸ்ரேலோட பிரதம மந்திரி, அவருக்கு இந்த பீஸ் டாக்ஸ் பிடிக்கல, அவருக்கு ஈரான் அழிக்கணும், அதனால தனியா பண்ண முடியாது, அப்ப அமெரிக்கா தாங்க கூட இருக்கும் அப்படிங்கிறது அவரோட கணக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேச்சுவார்த்தை உறவு நடந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு 14 நாள் சரி திறந்து விடுறோம்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஹார்மோஸ்ல சில கப்பல்கள் போச்சு. இப்ப 2வது கட்ட பேச்சுவார்த்தை ஈரான் என்ன ஆயிடுச்சுன்னா, எதுக்கு தேவையில்லாம வரணும், நீ தான் என்னோட யுரேனியம், நான் வந்து என்ரிஸ்ட் யுரேனியத்தை வச்சுதான் நீங்க அண்ணு கொடுக்க இருப்பது, என்ரிஸ்ட் யுரேனியத்தை நீ கேட்கிறேன், நான் ஒப்படைக்க முடியாது, நான் வந்து என்னத்தை பேச போறேன், நான் வரமாட்டேன்னு சொல்லி ஈரான் சொல்லிடுச்சு. இப்போ என்னன்னா உலகம் திருப்பியோட சீஸ்ஃபயர் போர் நிறுத்தம் முடிஞ்சு மீண்டும் இந்த போர் தொடங்கும் அபாய சூழ்நிலையில இருக்கு. அப்ப இது காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈரான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, நீங்க என் வீட்டுக்குள்ள வந்து என்ன அடிச்சீங்கன்னா தப்பு பண்றது யாரு, நீங்க தான் அடிக்க, என் வீட்டுக்கு வந்து அடிக்கிறீங்க, அதை தடுத்துக்கிற உரிமை எனக்கு கிடையாது, கண்டிப்பாக இருக்குன்னு உலகம் எல்லாம் சொல்லுது. அதான் உலகத்துல எந்த நாடுகளும் அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணல. அப்போ இது சுத்தி 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 இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இஸ்ரேல் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெத்தன்யாகு. ஏன்னா பெஞ்சமின் நெத்தன்யாகு மேல அங்க எக்கச்சக்க கேஸ் அலிகேஷன் இருக்கு. அதை எப்படி ட்ரம்ப் தாமேல உள்ள எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் திசை திருப்பதற்காக சண்டை போடுறாரோ, அதே மாதிரி பெஞ்சமின் நெத்தன்யாகு தாமேல உள்ள கேஸ் திசை திருப்பதற்காக இஸ்ரேல் வச்சு ஈரான் மேல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப இது எப்போ முடியும்? நிச்சயமாக ஈரான் நான் மண்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிருச்சு. அப்ப இது முடியணும்னா ஏதாச்சும் ஒரு பீஸ் டாக்ஸ் வச்சு எது பண்ணாலும் அமைதியா பேசி முடிச்சா தான் உண்டு. ஆனா ஈரான் என்ன சொல்லுது, ஸ்டேட்டஸ்கோ ஆன்டே, முன்னால் உள்ள விஷயங்கள் இனி நடக்காது, இனி நடக்க போது ஒன்றே ஒன்றுதான், வரக்கூடிய எல்லா கப்பலும் எங்களுக்கு காசு கொடுத்தா தான் விடுவோன்னு. இது சும்மா கடந்தவனை சுரிஞ்சு விட்டு நம்மெல்லாம் சரி இனி வரக்கூடிய என்ன விலை ஆல்ரெடி இல்லைனாலே நம்ம கவர்மெண்ட் கூட வச்சு தான் விற்கும், இனி பெட்ரோல் விலை எல்லாம் ஏறும். அது மட்டும் இல்லை, இப்ப என்ன சொல்றாங்கன்னா அங்க வந்து கலவரத்துல எல்லா ஆயில் ஃபெசிலிட்டிஸும் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, இனி பழையபடி நார்மல் சப்ளை வர்றதுக்கு, எல்பிஜி சப்ளை வர்றதுக்கு இன்னும் 2 முதல் 4 ஆண்டுகள் ஆகும் சொல்ற அளவுக்கு அங்க டேமேஜ் ஆயிருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியவில்லை, ஏன்னா அங்க நியூஸ் எதுவும் வெளியில வர மாட்டேங்குது. அப்ப இவ்வளவுக்கும் மேஜர் காரணம் சும்மா இருந்த ஒரு நாட்டுக்குள் நுழைஞ்ச இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடங்குற இந்த போர் தான். இப்போ இஸ்ரேலுங்க அந்த சின்ன நாடு சுத்தி இருக்க எல்லா நாட்டுக்கும் சிம்ம சொப்பனமா இருந்த காலம் போய் இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு தலைவலியாக இருந்து, இவன் தேவையா உலகத்தில் இருக்க வேண்டுமா என்று அவருடைய நண்பர்களை நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றது. காசா முழுசும் பாம்பு போட்டு உழைச்சு கிட்டத்தட்ட 60-70 பேர்களை கொண்டு விட்டார்கள். இன்னைக்கு லெபனான்ல சும்மா பாம்பு போட்டு கொள்றான். அப்போ உனக்கு அது செஞ்சா எப்படி இருக்குங்கிற கேள்வி இன்னைக்கு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், உலக அமைதின்னு நம்ம பேசும்போது தப்பு பண்ணவன் தான் நீங்க கேட்கணுமே தவிர ஏன்டா அந்த வீட்டுல அடிக்கிறேன்னு தடுக்கிறோம் நீங்க குறை சொல்லக்கூடாது. இப்போ இந்த இடத்துல தப்பு பண்ணவங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான், அவர்களைத்தான் நாம் கேட்க வேண்டும். இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியோட இந்த பிரச்சனை எப்போ தீரும்னா, இந்த போர் முடிந்தாலும் நிச்சயமாக உடனே தீரும்னு சொல்ல முடியாது. ஈரான் நாளைக்கு ஒரு மணியா போப்பா ஃப்ரீயா போன்னு சொன்னா உண்டு, இல்ல காசு வாங்கிட்டு தான் விடுவேன்னா வேறு வழி இல்லை, காசை கட்டித்தான் அங்கிருந்து எண்ணெய் நீங்கள் எடுத்து வர வேண்டும். ஏன்னா உலகத்துல எல்லா 20% மற்ற நாடுகளும் அந்த ஜலசந்தியை பிடிச்சிதான் நீங்க மெயின் கடலுக்கு வந்து சேர முடியும். அந்த ஜலசந்தி இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்தியா மாதிரி நாடுகள்ல எண்ணெயோட விலை, பெட்ரோலோட விலை ஏறுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. மீண்டும் சந்திப்போம்.